Chat GPT அப்படிங்கிற AI ஜாட்பாட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஜென்ரேட் பண்ண முடியும். அதன் மூலமாக நீங்கள் ஒரு கணிசமான அமௌண்ட்டை ரொம்ப சுலபமாக ஆன்லைன் மூலமாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த Chat GPT மூலமாக கண்டென்ட் க்ரியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ நான் எப்படிங்க இந்த Chat GPTயை யூஸ் பண்ணி கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது, ஒரு ஆர்டிக்கிளை எப்படி ரைட் பண்ணுறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் இப்படி ஏஐ மூலமாக ஒரு ஆர்டிக்கிளை நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அது ஏஐ மூலமாக க்ரியேட் பண்ண ஆர்டிக்கிள் தான் அப்படிங்கிறத எப்படி நான் கண்டுபிடிக்க முடியாதபடி நான் அதை சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற பல கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எழலாம். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ப்ராப்பராக எலாபரேட்டாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த இடத்துல நீங்களே பார்த்துருக்கலாம். நான் நிறைய டாபிக்ஸில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே கண்டென்ட் க்ரியேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோலேயே நான் சில டிப்ஸுகளையும் உங்களுக்கு ப்ரொசீஜர்களையுமே சொல்ல போகிறேன். ஸோ இதன் மூலமாக நீங்கள் எந்த டாப்பிக்கில் இருந்தும் ஈஸியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்டிகிள்ஸ் இந்த Chat GPTயை யூஸ் பண்ணி ரைட் பண்ண முடியும். சரி, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் உங்களுடைய Chat GPT அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லிங்க்கில் தான் போகும். chat.openai.com/chat அப்படிங்கிற இந்த பேஜுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு போவீங்க. இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த சேட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஸோ ஓகேங்களா, இப்போது நியூ சேட் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல டைப் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போது நமக்கு ஒரு கொஸ்டின் இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொஸ்டின் அப்படின்னா, டஸ் கூகுள் AdSense அக்செப்ட் Chat GPT AI கண்டென்ட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, இதுதான் நான் ஆர்டிக்கிள் எழுத போகிற ஒரு டாபிக் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது அதாவது கூகுள் AdSense மூலமாக தான் நிறைய பேர் ஆடு ஷோ பண்ணி நம்ம மணி ஏர்ன் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது இந்த ஏஐ மூலமாக க்ரியேட் பண்ணக்கூடிய இந்த கண்டென்ட்டை கூகுள் AdSense ஏற்றுக்குமா, அப்ரூவல் வாங்க முடியுமா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின். ஓகேங்களா, நிறைய பேர் இந்த கொஸ்டினை தேடுவாங்க. ஸோ இதுக்கு நம்ம ஒரு ஆர்டிக்கிள் ரைட் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பேர் நம்மளுடைய ஆர்டிக்கிளை வியூ பண்ணுவாங்க. அதன் மூலமாக நம்ம கணிசமான அமௌண்ட்டை ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். இப்போது எப்படி இதற்கான ஒரு ஆர்டிக்கிளை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போது இதுதான் நம்மளுடைய கொஸ்டின் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. நீங்கள் ஒரு ஆர்டிக்கிளை இந்த Chat GPTயை யூஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னா ஒரு 3 வேர்டிங்ஸை நீங்கள் ப்ராப்பராக வச்சுருந்தீங்க அப்படின்னாவே போதும். ஃபஸ்ட்டு ப்ரொவைட் தி பிளாக் டாபிக் டைட்டில்ஸ் அபவுட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாப்பிக்கை கொடுத்துருங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இதை தான் நம்ம இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த Chat GPTயில் நான் போட போகிறேன். ஓகேங்களா, அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு இந்த டைட்டிலை யூஸ் பண்ணி எனக்கு பிளாக் டாபிக்ஸ் ஐடியா கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். இப்போ பாருங்கள், Chat GPT நமக்காகவே ரைட் பண்ணிகிட்ருக்கு, நமக்காக ஒரு ஐடியா கொடுக்குது. இப்போது இந்த ஒரு 5 டாபிக் மேக்ஸிமம் கொடுப்பாங்க. அதுலேருந்து உங்களுக்கு மேலும் தேவை அப்படின்னா பார்த்திங்கன்னா நீங்கள் ரைட் மோர் டாபிக்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய டாபிக்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த டாப்பிக்கில் இருந்து நீங்கள் ஏதாவது ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இதில் உங்களுக்கு எது நல்லா இருக்கோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு இது நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு இதை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த நோட்பேடில் காட்டுறேன் இல்லையா, இப்போது ப்ரொவைட் தி பிளாக் அவுட்லைன் ஆஃப் திஸ் டைட்டில் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அந்த இடத்துல இதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஒரு ப்ராப்பரான டாப்பிக்கை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன். தென் பார்த்திங்கன்னா அந்த டாப்பிக்கு தேவையான டைட்டில்ஸ் எப்படி சப்கெட்டிங்ஸ் வைக்கணும், எப்படி அவுட்லைன் வைக்கணும், எல்லாத்தையுமே இப்போ இந்த இடத்துல கேட்குறேன். இப்போ பாருங்கள், தென் இதை காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அவங்க இன்ட்ரோடக்ஷனில் துவங்கி எல்லாமே ப்ராப்பராக இந்த Chat GPT கொடுக்கும் பாருங்கள். ஸோ இன்ட்ரடக்ஷனில் நான் என்ன எழுதணும், அதே மாதிரி அதுக்கு அடுத்த டாபிக்ஸ் என்ன வைக்கணும் என்பது உள்ளிட்ட பல அவுட்லைன்ஸை ரொம்ப தெளிவாக கொடுக்கும். இப்போ பாருங்களேன், ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு அது கொடுக்கக்கூடிய ஆன்சரில் உங்களுக்கு பத்தலை, இன்னும் மோர் எலாபரேட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். இன்னும் ரொம்ப அதிகமான டேட்டாவை எனக்கு இன்புட்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அது தெளிவாக உங்களுக்கு கொடுக்கும். இப்போது இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவுட்லைன் மீன்ஸ் என்னென்னா அந்த ஹெட்டிங்குள்ளே என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் கவர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா,
இப்போ பாருங்கள் கன்க்ளூஷன் வரைக்கும் வந்து அது எழுதிருச்சு. இப்போது இதை மோர் எலாபரேட்டாக நம்மளே எழுதணும் அவசியம் இல்லை. சாட் ஜிபிடிக்கிட்டே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்கன்னா அது எழுதிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், நான் அதற்கு அடுத்து ஒன்று வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, தேர்டு இது. ஸோ இப்போ பாருங்கள் பிளாக் அவுட்லைன் சொல்லிட்டு கீழே காப்பி பண்ணிவிட்டு இந்த ப்ரொவைட் பிளாக் செக்ஷன் வந்து இந்த அவுட்லைனுக்கு வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் வந்து சாட் ஜிபிடிகிட்டே கொடுக்க போகிறேன். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு இப்போ செகண்ட் பார்ட்டுக்கும் பிளாக் அவுட்லைன் வந்து எனக்கு கொடு, அதே மாதிரி தேர்டு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிளாக் செக்ஷன் கொடு, கன்க்ளூஷனுக்கும் பிளாக் செக்ஷன் கொடு அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா அது தெளிவாக எனக்காக ரைட் பண்ணும். ஸோ இப்போ பாருங்கள் எனக்காக இப்போது அந்த ஆட்சன்ஸ் டாப்பிக்கு கீழே உள்ள இன்ட்ரோடக்ஷனுக்கு அதுவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரைட் பண்ணுது கண்டென்ட்டை. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டென்ட் வந்து ரைட் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் எதற்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள், உங்களை மாதிரியே சாட் ஜிபிடியை இன்னொரு பர்சனும் வந்து யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கூகுளும் வந்து பார்த்திங்கன்னா இது ஏஐ கண்டென்ட் தான் அப்படிங்கிறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கான இம்பார்ட்டண்ட்டை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டென்ட்டை வந்து இதில் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஆல்டர் பண்ணணும், இல்லைன்னா வந்து அது உங்களுக்கு ப்ராப்ளமாக வரும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்ட்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இப்போ பாருங்கள் செகண்டை வந்து இப்படி காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல போயிட்டு ஜஸ்ட்டு இப்படி பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு வந்து பிளாக் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சாட் ஜிபிடி கிட்ட சொல்லிவிட்டு ஜென்ரேட் பண்ண சொல்லலாம். ஸோ சொன்னீங்க அப்படின்னா அது பாருங்கள் இப்போ உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ரைட் பண்ணிக்கிட்டே வந்து போகலாம். ஸோ அப்படி உங்களுக்கு சாம்பிளில் ரைட் பண்ணதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி வந்து ஒரு ஃபுல் ஆர்டிக்கிளையுமே வந்து ரைட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஃபுல் ஆர்டிக்கிளையுமே வந்து கன்க்ளூஷன் வரைக்கும் வந்து ரைட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ ஃபைனலாக உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்து ஏற்படலாம். அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நான் க்ரியேட் பண்ணுற கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு கண்டென்ட். ஸோ இதே மாதிரி நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க. இதை கூகுள் ஐடென்டிஃபை பண்ணிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பண்ணிடும். ஸோ அதை எப்படி நீங்கள் செக் பண்ணுறது அப்படின்னா அதற்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா GPT-2 அவுட்புட் டிடெக்டர் டெமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த ஏஐ மூலமாக க்ரியேட் பண்ணக்கூடிய இந்த கண்டென்ட்டை நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா தெரியும். இதில் உள்ள டேட்டா பாயிண்ட்ஸை வச்சு வந்து பார்த்திங்கன்னா இவங்க டிடெக்ட் வந்து பண்ணுவாங்க. இதில் எத்தனை பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இது வந்து பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து ரியல் எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இந்த இடத்துல தெளிவாக தெரியும். அதே மாதிரி ஃபேக் எத்தனை பர்சன்டேஜுங்கிறது தெளிவாக தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஏஐயில் வந்து க்ரியேட் பண்ண கண்டென்ட். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 99.98% வந்து இது ஃபேக் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டூல் வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த கண்டென்ட்டை வந்து படித்து பார்த்துட்டு இதில் வந்து சில மாடிஃபிகேஷன்ஸை வந்து நீங்கள் செய்யணும். அப்படி செஞ்சீங்க அப்படின்னா பாருங்கள், இந்த இடத்துல குட்டுக்கு பதிலாக கேன் அப்படிங்கிறத போடுறேன் அப்படின்னா இதோட அந்த ஒரிஜினாலிட்டி வந்து மாறுறதை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு சில சேஞ்சஸ் வந்து செய்கிறதன் மூலமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதோட அந்த பர்சன்டேஜை வந்து நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்க முடியும். ஸோ இந்த ரியல் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90% மேலே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த கண்டென்ட்டை நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய வெப்சைட்டில் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா கூகுள் உங்களுக்கான ரேங்கை வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இப்படி தான் வந்து கூகுள் அதில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேட்டாவை நீங்கள் சாட் ஜிபிடி மூலமாக வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த டாப்பிக்கில் வேண்டுமானாலும் நீங்கள் வந்து கண்டென்ட் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். அதை நீங்கள் வந்து உங்களுடைய வெப்சைட்டில் போட்டு நீங்கள் வந்து ஏர்ன் வந்து பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 3 அந்த டாபிக் டைட்டில்ஸ் இதெல்லாம் சொன்னேன் இல்லையா, அந்த 3 வேர்டிங்ஸையும் வந்து நான் என்னுடைய டெஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எந்த டாப்பிக்கில் வேணாலும் நீங்கள் இதன் மூலமாக ஆர்டிகிள்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். சப்போஸ் இந்த சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணி தமிழில் ஆர்டிக்கிள் வந்து க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழில் வந்து முடியாது. பட் இங்கிலீஷில் க்ரியேட் பண்ணி நீங்கள் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் நம்ம வெப்சைட்ஸில் யூஸ் வந்து பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது ஸ்ரீடெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். இன்னும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.